இன்னைக்கு விக்ரம் அப்படின்னு ஒரு ஃபிலிம் டைரக்டர் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனதாட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் பார்த்தேன். இதில் முக்கியமானது என்னென்னா, அவங்க பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்துருதாட்டு சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க. அவங்க வயசு 47 வயசுன்னு போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் ஒரு ஆளுக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு மட்டும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லித்தர போகிறேன். நம்ம இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் நடக்கூடிய பிளாக், இதுக்கு பேர் தான் அத்தீரோஸ்க்ளீரோசிஸ். இந்த பிளாக் வர்றதுனால தான் ஹார்ட் அட்டாக் வருது. இந்த பிளாக் எதனால வருது அப்படின்னா, ரொம்ப 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 ஆபத்தான காரணம் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். குறிப்பாக சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், அதே மாதிரி உடல் பருமன். சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், உடல் பருமன் இருக்கக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸுக்கு இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால நான் இப்போ என்னோட வரக்கூடிய எல்லா பேஷண்ட்ஸ்டையும், குறிப்பாக இந்த 5 பேஷண்ட்டையும் ஃபாஸ்டிங் இன்சுலின் அப்படின்னு ஒரு டெஸ்ட் என்ன பண்ண சொல்கிறேன், கண்டிப்பாக பண்ணி பார்க்க சொல்லி. இது டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அளவு என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஃபாஸ்டிங் இன்சுலின் பண்ணீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அளவு நீங்கள் என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணிடலாம், பேலன்ஸ்டு டயட். நீங்கள் டாக்டரை பார்த்து பேலன்ஸ்டு டயட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா என்ன சரியாயிரும், இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை ஈஸியாக சரி பண்ணிடலாம். நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக எடுத்தீங்கன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பிளாக் வராமல் தடுக்கலாம். அப்படி வராமல் தடுத்தோம் அப்படின்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா இருதய மாரடைப்பு வராமல் இருக்கிறது கூட என்ன பண்ணலாம், கண்டிப்பாக தடுக்கலாம். வெயிட்டு குறைக்கிறது மட்டும் கிடையாது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸையும் நம்ம என்ன பண்ணணும், கம்பல்சரியாக குறைக்கணும். தம்பி பாருங்க, 70 கிலோ வெயிட் குறைச்சிருங்க, 140 70 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடர், மாத்திரை, ஜூஸ் ஒன்றுமே கொடுக்கல. நான் கொடுத்தது எல்லாமே என்னது, இதே தான், பேலன்ஸ்டு டயட். திரும்ப சொல்கிறேன், எதை மறந்தாலும் ஃபாஸ்டிங் இன்சுலின் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்களெல்லாம் பண்ணி பார்க்க சொல்லுங்கள், நீங்களும் பண்ணி பாருங்கள். இந்த ஃபாஸ்டிங் இன்சுலின் நீங்கள் கரெக்டாக பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பற்றி உங்களுக்கு தெளிவான ஒரு புரிதல் கிடைக்கும். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. குறிப்பாக சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், அப்புறம் ஃபேட்டி லிவர், உடல் பருமன் இருக்கக்கூடிய எல்லாருமே கம்பல்சரியாக டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா யாராவது ஒரு ஆளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணி கொடுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப ஆபத்தான அந்த பிளாக் வரக்கூடியது. இதுக்கு பேர் தான் என்னது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். சரியா?